முருங்கைக்கீரை சாம்பார் பார்த்தா அது 1/4 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு கழுவி நல்லா எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 5-6 பூண்டு போட்டுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்திருக்கு. இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு பருப்பை. இப்போ நம்ம இதில் தாளித்து விட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். அதை போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கலாம். விட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சது பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. ஒரு கொதி வந்ததும் நம்ம பருப்பு கடைஞ்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். வந்துடுச்சு. வேக வச்ச பருப்பை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன லெமன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். பருப்பெல்லாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் முருங்கைக்கீரையை கொதிக்கி விட்டால் கசப்பேறிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சா அதுக்குள்ள உள்ள சத்துக்கெல்லாம் போயிடும். அதனால் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஓப்பன்லேயே தான் இருக்கும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. கீரை நல்லா கொதி வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.